சக்தி. பதவி வெறி, கொலை வெறி, இரத்த வெறி படிந்திருக்கும் உனது வீடோ உனது நிலமோ உனக்கு சொந்தமாகவே இருந்தாலும் அதை நீ அனுபவிக்க முடியாது. நல்லதையே எண்ண வேண்டும், நல்லதையே சொல்ல வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும். அப்படி எவனும் வாழ்வதில்லை. உலகில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளுக்கு இதுவே காரணம். செடி கொடிகள் அந்தந்த பருவத்திற்கு ஏற்றவாறு முளைக்கின்றன, வளர்கின்றன, பூக்கின்றன, காய்க்கின்றன, கனிகின்றன. பூத்து காய்த்து கனிந்து தன் இனத்தை பெருக்கிவிட்டு மடிந்து போய் விடுகின்றன. மனித இனமும் பிறக்கிறது, வளர்கிறது, வாழ்கிறது. இனத்தை பெருக்கிவிட்டு மடிந்து விடுகிறது. மனித வளர்ச்சிக்கு பாசமும் அன்பும் தேவைப்படுகிறது. பருவங்களின் தோற்றமும் பாச உணர்ச்சியின் தோற்றமும் பராசக்தி என்ற தாய்ப்பாசத்தால் விளைபவை. அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.